தஞ்சாவூர் பெரிய கோவிலுக்கு வந்திருக்கோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் பிஜி கேமராஸ் போலாம் ஒரு ட்ரிப். நான் உங்கள் பத்மா கணேஷ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நார்மலாக இருக்கேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் திருநள்ளாறு போகிற வழியில் தஞ்சாவூரில் 2-3 கோவில் பார்த்துருந்தோம். அது மாதிரி கும்பகோணத்தில் 2-3 கோவில்லாம் பார்த்துருந்தாங்க. அதனால் 3 வீடியோ போடலான் இருக்கேன் மொத்தம். இந்த ஃபஸ்ட்டு வீடியோவில் நம்ம தஞ்சாவூரில் பெரிய கோவில், புண்ணியநல்லூர் மாரியம்மன் கோவில்லாம் போயிருந்தோம். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நாங்கள் உடுமலைப்பேட்டையிலேருந்து திருநள்ளாறு போகிறதுக்கு திண்டுக்கல், திருச்சி, அப்புறம் தஞ்சாவூர், கும்பகோணம் அந்த வழியாக தான் போனோங்க. ஃபஸ்ட்டு திண்டுக்கல் தாண்டினோடனே ஒரு இடத்துல காலையில் டிஃபன் மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதை வச்சு சாப்பிட்டுட்டு அப்படியே கண்டினியூ பண்ணோம். திருச்சி வந்துட்டோம். வெயில் பார்த்தா அங்கேயே பயங்கரமாக இருந்ததுங்க. அப்படியே நம்ம சென்னை தஞ்சாவூர் ரோடெல்லாம் போகிற வழியில் அப்படியே திரும்பி போனோம். பயங்கரமான வெயில் தாங்க. போகிறப்ப அந்த பாலத்துலேருந்து பார்த்தா மலைக்கோட்டை பிள்ளையார் தெரியுங்க. அது பார்த்துட்டே போனோம். வீடியோ கரெக்டாக கிளிக் ஆகலை. ஆனால் சரி இப்போ போக முடியல, இன்னொரு தடவை பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அப்படியே போயிட்டு இருந்தோம். அது மாதிரி திருச்சி பிஹெச்எல் தாண்டப்ப பார்த்தீங்கன்னா இந்த 2 கை அழகாக முன்னாடி வச்சுருந்தாங்க அந்த என்ட்ரன்ஸில் போகிற வழியில். அதுவும் சூப்பராக இருந்துச்சுங்க. அதையும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. அங்கேருந்து ஒரு 40 மினிட்ஸில் தஞ்சாவூர் அவுட்ரு வந்துட்டாங்க. சாஸ்திரா யூனிவர்சிட்டி வந்தது. இங்கே தான் எங்கள் நாத்தனார் பையன், மச்சினர் பையன்லாம் படிச்சிருந்தாங்க. ஒரு தடவை நான் மச்சினர் பையனை பார்க்க நாங்கள் கூட வந்திருக்கோம். இது வந்துருச்சுனாலே தஞ்சாவூர் வந்துருச்சுருந்தாங்க அர்த்தம். வரிசையாக தஞ்சாவூர் கலெக்டர் ஆஃபீஸு, அப்புறம் தமிழ் பல்கலைக்கழகம், இது எல்லாமே 2 பக்கமும் மரமெல்லாம் வச்சு அழகாக இருந்ததுங்க. தஞ்சாவூருக்குள்ளே என்ட்ரு ஆகிறப்பயே நான் ஒரு 8 இயர்ஸ் ஆச்சு. லாஸ்ட்டாக 2018 தான் வந்திருந்தோம். சீர்காழி ஒரு கோவிலுக்கு போகிறப்போ வந்தது. அதனால் ரொம்ப நாள் கழித்து வரோம் அப்படின்றதுனால ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க. பார்த்துட்டே போயிட்டு இருந்தேன். இதாங்க தமிழ் பல்கலைக்கழகம். தஞ்சாவூருக்குள்ளே என்ட்ரானே நம்மளை யார் வரவேற்கிறான்னு பாருங்க. ஆஹா, சூப்பர்! பார்த்தீங்களா, தஞ்சாவூர் பொம்மையை நம்மளை வரவேற்கிறாங்க. சூப்பராக இருந்துச்சு. அதை அப்படியே பார்த்துட்டு உள்ளே போயிட்டு இருந்தோம். பர்பஸாக இந்த பெரிய கோவில் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் ஊருக்குள்ளே வந்தோங்க. இல்லைன்னா பைபாஸில் போயிருக்கலாம். வர்ற வழியிலலாம் பார்த்தீங்கன்னா 2 பக்கம் நல்ல பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸு அந்த மாதிரி நிறைய இருந்ததுங்க. போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா ராஜராஜ சோழன் மணி மண்டபம் கூட இருந்தது. நம்ம தஞ்சாவூர் பார்க்கணும் தனியாக ஒரு நாளே வேணும், ஒரு நாள் கூட பத்தாது. நம்ம திருநள்ளாறு போகிற வழியில் முக்கியமாக இதை மட்டும் பெரிய கோவில் மட்டும் பார்க்கலாம் அப்படின்றதுனால அதை பார்க்கலைங்க. பார்க்காம ராஜராஜ சோழன் மணி மண்டபத்தை பார்க்கல. ஜஸ்ட் ஃபோட்டோ மட்டும் எடுத்தேன், காமிக்கிறேன். அது மாதிரி பார்த்தீங்கன்னா பெரிய கோவிலுக்கு ஆப்போசிட்லேயே ராஜாளி பேர்ட்ஸ் பார்க் இருக்குங்க. அப்புறம் மியூசியம் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா சரஸ்வதி மகால் லைப்ரரி, இதெல்லாம் கூட தஞ்சாவூரில் பார்க்க வேண்டிய இடங்கள் தாங்க. இதோ வந்துருச்சு ராஜராஜ சோழன் மணி மண்டபம். அப்படியே பார்த்துக்கோங்க. நாங்களும் வண்டியிலேருந்து பார்த்தோம், நீங்களும் பாருங்கள். தூரத்துலேருந்து வரப்பயே பார்த்தா தெரிஞ்சுதுங்க பெரிய கோவிலோட கோபுரம். தஞ்சை பெருவுடையார் கோவில் அல்லது தஞ்சை பெரிய கோவில் அப்படின்னு அழைக்கப்படுற தஞ்சை பிரகதீஸ்வரர் கோவில் கிட்ட நம்ம வந்துட்டோம். 3 கோபுரம் இதெல்லாம் பார்க்கவே நமக்கு அவ்வளவு பிரம்மாண்டமாகவும் அவ்வளவு பிரமிப்பாகவும் இருக்கு. எப்போ பார்த்தாலும் அப்படித்தான் நமக்கு இருக்கும். இதாங்க வெளியில இருக்கிற ஃபர்ஸ்ட் கோபுரம். வாங்க உள்ள போவோம். இந்த இடத்துல லெஃப்ட்லையும் நம்ம செப்பல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்குங்க. கோவில் இந்த ஃபர்ஸ்ட் கோபுரத்துக்கு உள்ள போயும் நம்ம செப்பல்லாம் வைக்கலாம். அது இதாங்க. உள்ளேயே கிளாக் ரூமும் இருக்குங்க. நம்ம திங்ஸ் பத்திரமாவும் வச்சுக்கலாம். அதுக்குள்ள செப்பல்லாம் ஒரு பேக்ல போட்டு நீட்டாக வச்சுட்டு நமக்கு டோக்கன் கொடுத்துட்றாங்க. வச்சுட்டு உள்ள போவோம். அடுத்ததான் 2வது கோபுரத்துக்குள்ள போறோம். நம்ம தஞ்சை பெருவுடையார் கோவில் 8 வருஷத்துக்கு அப்புறம்.
இந்த கோவிலானது உலக பாரம்பரிய சின்னங்கள்ல ஒன்னா இருக்குங்க. இந்தியாவில் அமைந்துள்ள மிகப்பெரிய கோவில்கள்ல ஒன்னாவும் இந்த தஞ்சை பெரிய கோவில் அமைஞ்சிருக்குங்க. மேலும் தமிழர் கட்டடக்கலைக்கு சான்றாகவும் விளங்குது. இந்த அற்புதமான தமிழர் கட்டடக்கலை அம்சத்தை கொண்ட கோவிலை முதலாம் ராஜராஜ சோழன் 1003ஆம் ஆண்டு கட்ட ஆரம்பித்து 1010ஆம் ஆண்டு கட்டி முடிச்சாரு. அது மட்டும் இல்லைங்க, இந்த கோவிலானது முழுக்க முழுக்க கருங்கற்களால் கட்டப்பட்டிருக்குங்க. 2010ஆம் ஆண்டோட இந்த கோவிலுக்கு 1000 வருஷங்கள் ஆச்சுங்க. 1000 வருஷ பழமையான கோவில் தாங்க இந்த கோவில். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த கோவிலுக்கு நுழைஞ்ச என்ன பார்ப்போம்னா மிகப்பெரிய நந்தி பகவானை தாங்க பார்ப்போம். பெரிய நந்தி, பெருவுடையார், பெரிய நாயகி அம்மன். அந்த கோவிலில் வந்து ஃபோன் அலோவ் பண்ணுறாங்க. அதுக்காக நம்ம மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது, வெளியில் மட்டும் எடுத்துக்கலாம். அதனால் வெளியிலேருந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு சாமி பார்க்க போனாங்க. கூட்டம் இல்லாமல் நல்லா பெரிய லிங்கங்க. சாமி நல்லா பார்த்துட்டு வந்தோம். ரொம்ப கூட்டம் இல்லை, ஆனால் ஓரளவு கூட்டம் இருந்தது. ஏன்னா அன்னைக்கு ஆடி வெள்ளி அப்படிங்கிறதுனால கூட்டம் ஓரளவுக்கு இருந்தது. பெருவுடையார் சன்னதிக்கு வெளியில வர்ற இடம் தாங்க இந்த இடம். அங்கேயே வெளியில வந்து செவர்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய சிற்பங்கள் சூப்பரா இருந்தது. இந்த கோவில் மூலவரோட உயரம் பாத்தீங்கன்னா 12 அடிங்க. மேலும் இதன் லிங்க பீடத்தின் உயரம் 18 அடிங்க. அதாவது உயிர்மை எழுத்துக்களை குறிக்கும் விதமா இப்படி அமைச்சிருக்காங்க. அது மாதிரி இங்க இருக்கும் பெரிய நந்தி பாத்தீங்கன்னா ஒற்றை கல்லால் ஆன மிகப்பெரிய சிலைகள் ஒண்ணுங்க. 16 அடி நீளமும் 13 அடி உயரமும் இது கொண்டிருக்கு. அது மாதிரி பெருவுடையாரோட விமானம் பார்த்தீங்கன்னா வானளாவிய உயர்ந்து தோராயமா ஒரு 216 அடி உயரம் கொண்டதுங்க. அதே மாதிரி இந்த கோவில் உச்சியில் இருக்கிற ஒரு கல் பார்த்தீங்கன்னா சுமார் 80 டன் எடை கொண்டதாகவும் இருக்கு. அதே மாதிரி இந்த கோவில் கோபுரத்தோட நிழல் வந்து நிலத்துல விழாதுங்க. அது மாதிரி ஒரு அருமையான கட்டடக்கலை கொண்டுதான் இந்த கோவிலை ராஜராஜ சோழன் வடிவமைச்சு நமக்கு கொடுத்துருக்காரு. 18 வந்தது தஞ்சாவூர் கோவில். 8 வருஷத்துக்கு அப்புறம் வந்திருக்கேன். அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. சாமி நல்லா ரொம்ப கூட்டம் இல்லாமல் சூப்பராக பார்த்தாச்சு. பெருமிதமாக இருக்குது இந்த கோவில் பார்த்தாலே. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு கோவில் அந்த காலத்தில் நமக்காக கொடுத்த ராஜராஜ சோழன், கிரேட் ராஜராஜ சோழன். உடையார் இருக்காரு அந்த சன்னதி. இங்கே நம்ம ஒரு குகை மாதிரி போகுது, என்னன்னு போய் பார்க்கலாம். நான் போய் பார்த்துட்டு வந்துட்டேன். தட்சிணாமூர்த்தி முதல்ல கல்லில் தான் இது மாதிரி பனிக்கட்டு இருந்திருக்கு. அப்புறம் ஏறி இறங்குறதுக்கு கூட்டமாக இருந்தான்னு சொல்லிட்டு ஏறுறதுக்கு இதுவும் இறங்குறதுக்கு இது மாதிரி இரும்புலையும் படிக்கட்டு வச்சுருக்காங்க. கோவிலை சுற்றியும் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு மண்டபம் மாட்டம் இருக்குங்க. அதுக்குள்ளே எல்லாமும் லிங்கங்கள் தாங்க ஃபுல்லாகவுமே காமிக்கிறேன். இங்கே ஒரு சன்னதி இருக்குது. என்ன சன்னதின்னு போய் பார்ப்போம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா விநாயகர் சன்னதிங்க. சுற்றி வந்து வெயிலுக்காக இந்த மாதிரி ஒரு சாக்கு மாதிரி நீளமாக விரிச்சு விட்டு தண்ணி ஊற்றி வச்சுருக்காங்க. நமக்கு வந்து கால் பற்றக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அந்த காலத்து கோயில்கள்லாம் 2 அல்லது 3 தலங்கள் மட்டும்தான் இருக்குமாமா. ஆனால் கற்களே கிடைக்காத அந்த காலத்தில் காவிரி சமவெளி பகுதியில் 15 தலங்கள் கொண்ட சுமார் 60 மீட்டர் உயரமான ஒரு கற்கோயிலை ராஜராஜன் கட்டியிருக்காரு. அதுலேருந்து இருக்கு எல்லாமே லிங்கங்கள் தான் இருக்கு, சுற்றி இருக்கு. இதுக்குள்ள ஒரு சித்தர் இது இருக்கு. சித்தர், அது வந்து சித்தர் கருவூரார் சன்னதி. அது விநாயகர் சன்னதி. இது என்ன சன்னதின்னு பார்ப்போம். அது வந்து முருகர் சன்னதிங்க. எல்லா சன்னதியுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெளியில நிறைய சிற்பங்கள் இருக்கு. ஸ்கூல் பசங்க நிறைய பேர் நிறைய ஸ்கூல்ல இருந்து வந்து கூட்டிட்டு வந்திருந்தாங்க. நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போட்டோ எடுத்துட்டு கலாட்டா பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க எல்லாம். எல்லாமே லிங்கங்கள் தான். இத்தனை லிங்கங்கள் தெரியல. இந்த காலம் மாதிரி அந்த காலத்துல கட்டடம் கட்டுறது அவ்வளோ ஈஸியா இருந்திருக்காது. எல்லாமே ஆட்கள் தான். இந்த காலத்துல நிறைய மெஷின் வந்துருச்சு. ஆனா அப்படி ஒரு சமயத்துல இப்படி ஒரு கோவில், இவ்வளவு பெரிய கோவில் கட்டியிருக்காரு அப்படிங்கிறப்போ உண்மையாவே ரொம்ப பெருமையாகவும் இருக்கு, ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்குங்க. பெரியநாயகி அம்மன் சன்னதி படியேறி தான் பெருவுடையார் சன்னதிக்கு போகணும். இந்த இடம்
மதில் சுவர் மேலெல்லாம் பாருங்கள் நந்தி இருக்குது. அத்தனை நந்தி வச்சுருக்காங்க வரிசையாக. ஃபுல்லாமே நந்தி இருக்குது. கீழே லிங்கம், மேலே நந்தி. நடராஜர் சன்னதி. இந்த கோவிலில் வராகி அம்மனுக்கு அந்த காலத்திலே ராஜராஜ சோழன் தனி சன்னதி அமைச்சிருந்தாரு அப்படின்னு கேள்விப்பட்டேன். எங்கேன்னு தேடிட்டு இருந்தேன். அப்புறம் தான் பார்த்தா லெஃப்ட் சைடு அங்கே தான் ஒரு ஷீட்டு போட்டு அமைப்பாக இருந்ததுங்க. இதுதாங்க வராகி அம்மன் சன்னதி. நிறையெல்லாம் பாருங்கள், அந்த கால செங்கல்ல போடுவாங்களே அந்த மாதிரி இருக்குது. அந்த காலத்துலாம் டைல்ஸு, கிரானைட்ஸு அது மாதிரி. அந்த காலத்தில் ஃபுல்லாக அப்படி தானே இருக்கும். தர ஃபுல்லாக அப்படி தான் இருக்குது. ஒரு கல்லுமே காவியம் சொல்லுது. ராஜா குதிரையில் இல்லையா மாட்டு மேலே வராரு. இங்கே ஏதோ ஒரு ஹிஸ்ட்ரி. இங்கே பெண்கள் இருக்காங்க, இருக்காங்க சாமி கும்பிட்ற மாதிரி. ஒரு கல்லும் காவியம் சொல்லும். மேலே பார்க்க குழந்த மாதிரி இருக்குது. 12 மணிக்கு மேலே தான் நிறைய கூட்டம் வர ஆரம்பித்தாங்க. ஆனால் கரெக்டாக 12:30 அப்படிங்கிறப்ப வரிசையாக 3 பெல் அடிக்கிறாங்க. பெல் அடிக்க அந்த சன்னதிகள்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. கரெக்டாக அந்த பிரம்மாண்டத்தை பார்த்து விட்டு பிரிய மனசு இல்லைங்க. ஆனாலும் நமக்கு வேறு வழி இல்லை அப்படிங்கிறதுனால மெல்ல அப்படியே கிளம்பியாச்சுங்க. கோயிலுக்குள்ளே பார்த்திங்கன்னா 2 பக்கமும் பார்க் மாதிரியே நிறைய கிராஸ் எல்லாம் வச்சு அது நல்லா தண்ணியெல்லாம் ஊற்றி நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. நிறைய பேர் உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கோ இது மாதிரி சூப்பராக இருந்ததுங்க. நிறைய கூட்டங்க அன்றைக்கி. ஆக்சுவலாக ஆடி வெள்ளி வேறு நல்ல கூட்டம் இருந்தது. வந்து ஆர்ட் கேலரி மாதிரி இருக்குது. திங்ஸ் எல்லாம் உள்ளே இருக்கும்போது ட்ரைப்ஸ் இந்தியாவின் கலை மற்றும் ட்ரைபல் அஃபேர்ஸ் அவங்க ட்ரைபல்ஸ் மூலமாக இது பண்ணதெல்லாம் வந்து உள்ளே சேல் பண்ணுறாங்க. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த செப்பல் வைக்கிறோம் இல்லைங்க நம்ம, அந்த இடத்துல தான் இந்த ஷோ மாதிரி வச்சுருக்காங்க. சேல் பண்ணுறாங்க நிறைய ப்ராடக்ட்ஸ். பார்த்தாச்சு பெரிய கோவிலை. திண்ணைநல்லூர் மாரியம்மன் கோவில். திண்ணைநல்லூர் மாரியம்மன் கோவிலுக்கு ஊர் அருங்காட்சியகம், மியூசியம், ஸ்கூல் பஸ் தான் நிறைய வந்து. கோவிலுக்கு ஆப்போசிட்லேயே ராஜாளி போர்ட்ஸ் பார்க்குறது. தஞ்சாவூர்லேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தாங்க இந்த புன்னைநல்லூர் மாரியம்மன் கோவில் இருக்குது. புன்னைநல்லூர் மாரியம்மன், புஞ்சை புன்னைநல்லூர் மாரியம்மன் நுழைவாயில். ஆடி வெள்ளியாக இருக்கிறனால சரி மாரியம்மன் கோவில் பக்கத்தில் தானே பார்த்துட்டு போகலான்னு நினச்சேங்க. ஆனால் அது அவ்வளோ ஈஸி இல்லைன்னு தெரிஞ்சுது. ஆடி வெள்ளி கூட்டமாக இருக்குன்னு நினச்சேன். ஆனால் வந்து இது கட்டுக்கடங்காத கூட்டம். ஏன்னு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி பூச்சொருதலுங்க. ஆடி வெள்ளி அப்படிங்கிறனால பூச்சொருதல் நடந்திருக்கு. இதாங்க பாருங்கள் அந்த கோவிலோட குளம்ங்க. கோவில் திருவிழா மாதிரி ஏகப்பட்ட கடைகள் போட்டிருந்தாங்க. தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை பாருங்கள். பெரிய கோவில் பக்கத்தில் எப்போயும் இருக்கும். இது தடவை அங்கே நான் பார்க்கல, ஆனால் இங்கே இருந்துச்சுங்க. இந்த கோவில் பக்கத்தில் இருந்துச்சு. பாருங்களேன் சுற்றியும் எவ்வளோ கடைகள். இந்த கோவில் அம்மன் பார்த்திங்கன்னா புற்று மண்ணால் ஆனவங்க. அதனால் இவங்களுக்கு நீர்னால் அபிஷேகம் பண்ண மாட்டாங்க. அம்மனுக்கு பூச்சிறுதல் அப்படின்னு எனக்கு தெரியாது. தெரியாமல் தான் போயிருந்தோம். சரி பரவாயில்ல, பார்த்தோன்னே தெரிஞ்சுது. சரி ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போம், பார்க்க முடியுதான்னு அப்படின்னு நினச்சாங்க. நிறைய வண்டிகளெல்லாம் அம்மன் மாதிரி அலங்காரம் பண்ணி நிறைய வண்டிகள் வந்துருந்துச்சு. அது எல்லாமே அம்மனுக்கு எல்லாம் படைச்சிட்டு எல்லாம் திரும்ப ரிட்டன் ஆகிட்டு இருந்தாங்க. கூட்டமான கூட்டம், சரியான கூட்டங்க. சரி உள்ளே போய் பார்ப்போம், ஒரு ட்ரை பண்ணுவோம், கிடச்சா லக்கு, இல்லைன்னா கிளம்பிடலாம் அப்படின்னு நினச்சி தான் போயிட்டுருந்தோம். நான் சொன்னேன் இல்லைங்க, அது மாதிரி வண்டிகளில் தான் அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் வந்து எல்லாம் அம்மனுக்கு செலுத்திட்டு எல்லாம் கலைச்சிட்டு இருந்தாங்க. பிரசாதமாக பூவெல்லாம் எல்லாருக்கும் கொடுத்தாங்க. நானும் கூட வாங்கினேன். இதுதாங்க கோவில் கோபுரம். வாங்க உள்ளே போவோம். முற்காலத்தில் இந்த இடம் பார்த்திங்கன்னா புன்னை மரங்கள் நிறைந்த காடாக இருந்திருக்கு. 1680ஆம் ஆண்டில் தான் தஞ்சையை ஆண்ட மராட்டிய மன்னர் வெங்கோஜி சமயபுரம் மாரியம்மனை தரிசித்து திரும்பிய போது அவர் கனவுல இந்த அம்மன் தோன்றியிருக்காங்க. அந்த வாக்குப்படி புன்னை மரக்காட்டில் இருந்த புற்றை கண்டுபிடிச்சி அதுக்கு கோவில் கட்டியிருக்காருங்க. புற்றே அம்மனாக கருதப்பட்டு கூரை கொட்டையை அமைச்சு வழிபாடு செஞ்சுருக்காங்க. அதுக்கப்புறமா தான் வந்து மகான் சதாசிவ பிரம்மேந்திர சுவாமிகள் புற்றை மாரியம்மன் மடுவில் திருத்தி அமைத்து அங்கே சக்தி வாய்ந்த ஸ்திர பிரதிஷ்டை பண்ணாருங்க.
பின்னர் வெங்கோஜி மன்னரின் மகனுக்கு அம்மை நோயால் பார்வை பறிபோனப்போ அம்மனை பிரார்த்தித்து பார்வை பெற்றிருக்காங்க. மூலவர் புற்றுமண் வடிவில் இருப்பதால் நீராஞ்சன அபிஷேகம் இந்த அம்மனுக்கு கிடையாதுங்க. மாறாக தைல காப்பு தாங்க சாத்தப்படுது. தஞ்சையை ஆண்ட மன்னர்களின் காவல் தெய்வமாக இந்த புன்னைநல்லூர் மாரியம்மன் இருந்திருக்காங்க. இன்னமும் அந்த தஞ்சை அரண்மனையோட அந்த சமஸ்தான கட்டுப்பாட்டில் தான் இந்த கோவில் இயங்கிட்டு வருதுங்க. எவ்வளவு கூட்டம் பார்த்தீங்களா, கொஞ்சம் நஞ்ச கூட்டம் இல்லைங்க. அத்தனை பேரும் அம்மனுக்கு கூடையாக பூ எடுத்துகிட்டு வந்து அலங்காரத்துக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. சரி, நாங்கள் எதாவது டிக்கெட் வாங்கிட்டு பார்க்க முடியுமான்னு ட்ரை பண்ணேன். ஆனால் உள்ளே போனால் பயங்கரமான கூட்டங்க. அதனால் வெளியிலேயே பிரகாரத்தை சுற்றி விளக்கெல்லாம் போட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டாங்க. உள்ள லைனுக்கு போனால் ஒரு மணி நேரம் ஆகும் போல இருக்குது. பயங்கரமான கூட்டம். ஆனால் கோவிலை சுற்றிட்டு சாமி நினச்சிட்டு உள்ளே வந்தாச்சு. வெளியில் வரணும். பயங்கரமான கூட்டம். சரி, பிரசாதம் கொடுக்குறாங்க, வாங்கிட்டு போகலாம். அம்மனை பார்க்க முடியல. ஆனால் அம்மன் சந்நிதியில் அம்மனோட பிரசாதம் கிடச்சிது. அதுவே பெரிய விஷயம். இதாங்க அம்மனை பார்த்துட்டு வெளியில் வர்ற வழிங்க. பிரசாதம் குங்குமம் கிடச்சிது. வாங்கிட்டு அப்படியே சந்தோஷமாக கிளம்பியாச்சுங்க. மீட்டர் இடம் இருக்குது. தீபத்தை ஏற்றிட்டு போகலாம். இது குளம், இங்கே ஒரு குளம் இருக்குது. ஆனால் இதில் தண்ணியே இல்லை. இப்படி தாங்க இருப்பாங்க புன்னைநல்லூர் மாரியம்மன். அவங்களோட ஃபோட்டோ அங்கே இருந்தது. அவங்களுக்கு முன்னாடி எல்லோரும் விளக்கேற்றினாங்க. நானும் விளக்க போட்டுட்டு அப்படியே மன நிறைவு தாங்க நமக்கு. கோவிலுக்குள்ளே வந்துட்டோம், விளக்கு போட்டாச்சு. சாமியை பார்த்த மாதிரி ஒரு மன நிறைவோடு நாம் அப்படியே கிளம்பியாச்சு. அந்த குளத்தில் தண்ணியில் சொன்னோம் பார்த்திங்களா, அது வெள்ளம் போடுற குளமா. வெள்ளத்தை வேலை நடந்துட்டுருக்கறனால அந்த அண்டால போட சொல்லி போர்டு வச்சுருக்காங்க. வெள்ளம் இந்த குளத்துக்குள்ளே போடுவாங்களா, ஆச்சரியமாக இருந்தது. சரின்னு வெளியில் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அம்மன் கோவில் முன்னாடி அப்படியே கிளம்பியாச்சுங்க. இதான் அம்மனோட தேர். கோவில் கோபுரம் பார்த்துக்கோங்க. வெளியில் கடைகள் எல்லாமே இருக்குது. அப்படியே கிளம்பிட்டோங்க. அடுத்து நேராக கும்பகோணம் போகலான்ட்டு சரின்னு புன்னைநல்லூர் மாரியம்மன் கோவில் பக்கத்துலேயே ஒரு ஹோட்டலில் அன்னபூர்ணா இருந்துச்சு. அங்கேயே அப்படியே சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோங்க. இங்கே பாருங்கள், தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை வச்சுருந்தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேங்க. அடுத்து கும்பகோணம் விளாகில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.